ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3Dயில் போலீஸ் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அங்கே தான் போக போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 சூப்பரான சீட் கோட் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஒன் வந்து 25. ஸோ இந்த சீட் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் கிடைக்கும். ஸோ நம்ம காரை சூப்பர் ஸ்பீடான கார் இது நம்ம ஓட்டி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து இது கொஞ்ச நாளாக வந்து ரெகுலராக வீடியோஸ் போட முடியல, சாரி கைஸ். ஸோ நெக்ஸ்ட் நான் வாங்க. ஸோ இந்த கார் வந்து IBD 3D ப்ளகின் ஆப்பில் போய் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபோனில் வந்து இன்டர்நெட் சிம்பிள் இருக்கும், அதை கொடுத்து பேஸ்ட் கொடுக்கணும். அதுக்கு இன்டர்நெட்டும் வேணும் கைஸ். ஸோ அடுத்தது வந்து 26 நம்மளுக்கு வந்து ஒரு பெட் பீகாக்காட்டம் வரும் ரெயின்போ கலர்ஸில். இது பறக்கும், ஆனால் இது எதுவும் அட்டாக் பண்ணாது. ஸோ வாங்க, போலீஸ் ஸ்டேஷன் இங்கே தான். இருங்க, அங்கே ஏதோ பார்த்த மாதிரி இருக்குது. இருங்க, ஏதோ பார்த்தேன் கைஸ், ஆனால் என்னன்னு தான் தெரில. கைஸ், அங்கே பாருங்க, காட்ஜில்லா. நோ கைஸ், காட்ஜில்லா நம்ம ஊருக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. அதுக்கு நம்ம போகலாம். ஆனால் இருங்க, ஃபஸ்ட்டு நம்மளை போலீஸ்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்டு பார்ப்போம். இதுக்கு தான் நேற்று நைட்டே கூப்பிட்ருந்தாரு போலீஸ்காரர். நைட்டே கூப்பிட்ருந்தாரு, எனக்கு தூக்கம் வந்துச்சு, அதனால் தூங்கிட்டேன் கைஸ், ஃபோன்லாம் அட்டன் பண்ணாமல். சார் என்னாச்சு சார்? காட்ஜில்லா வந்திருக்கு. தெரிலப்பா தம்பி, நேற்று நைட்டே ஒரு காய்ச்சல் வந்துச்சு, என்னன்னே தெரில. மொத்த படையும் அனுப்பி விட்டாச்சு, நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன்டா. அப்படியா சார்? சாரி, நான் நேற்று நைட்டு தூங்கிட்டேன் தூக்கத்தில். பரவாயில்லண்டா, இப்போ போய் அழிடா, இன்னும் உன்கிட்ட தான் நம்பிக்கை இருக்குது. ஓகே சார், பாய். பாய்டா. ஓகே கைஸ், ஸோ இந்த காட்ஜில்லாவை நம்ம அழிக்கணும். ஏன்னா அது நிறைய பேர் நேற்று கொன்றுச்சாமா. நேற்று நைட்டு நம்ம அட்டென்ட் பண்ணியிருந்தோன்னா நைட்டே அதை கொண்டிருக்கலாம், ஒர்க்கு முடிஞ்சிச்சு. இன்றைக்கி அதை கொள்ளணுமா? ஷப்பா. வாங்க, இப்போ ஒரு மெயின் பாயிண்ட் நம்மளுக்கு சொன்னார். அது நான் என்னென்னா, இந்த காட்ஜில்லா கிட்டே போனேன்னா அது நம்மளை துரத்த ஆரம்பிச்சிடுமா. ஸோ அது நம்மளை துரத்தும் போது நம்ம வந்து ஏதாவது பில்டிங் கிட்டே போனோன்னா அந்த பில்டிங் மேலே நிற்கணும். ஸோ அந்த பில்டிங் மேலே நிற்கும் போது நம்ம ஒரு கார்னரில் போய் நின்னோன்னா அதை வந்து நம்மளையே சுற்றும். ஸோ அது நம்மளையே சுற்றும் போது நம்ம வந்து ஒரு கன்னை வச்சு அதை சுட்டுடலாம். ஸோ அதுதான் நம்ம பிளானு. ஸோ வாங்க, இந்த பில்டிங் கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்கும் கைஸ். காட்ஜில்லா நம்மக்கிட்டே தான் துரத்திட்டு வருது. ஸோ இங்கே தான் இருக்கும். வாங்க, நம்ம மெஷின் கன் எடுத்து சுடலாம். அதை எங்கடா இருக்கு காட்ஜில்லா? உன்னை கொல்ல வந்திருக்கேன். ஓகே, எங்கடா காட்ஜில்லாவே காணோம். காட்ஜில்லாவை காணோம் கைஸ். காட்ஜில்லா எங்கடா? எங்கே இருக்கடா? ஒருவேளை இந்த பில்டிங் ரொம்ப ஹைட்டாக இருக்கோ? வாங்க கைஸ், நம்மளோட பெட்டை எடுத்துகிட்டு போகலாம். இந்த பில்டிங் ரொம்ப ஹைட்டாக இருக்குது, நம்ம வேறு பில்டிங்க்கு போகலாம். காட்ஜில்லா எங்கே? நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது கைஸ். இந்த பில்டிங் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த பில்டிங் சரியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கமான், லேண்ட். அச்சோ, சரி விடுங்க. இந்த பில்டிங் இருக்குல்ல, நம்ம இதில் ஏறிக்கலாம். நம்ம பின்னாடியே துரத்துது கைஸ். நம்ம பின்னாடி இல்லை, நம்மளுக்கு அடியிலேயே துரத்துது. இந்த பில்டிங் கொஞ்சம் சைஸு கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஈஸியாக சுடலாம், எதுக்கும் டேஞ்சராக இருக்கும். அதனால் இங்கே கன்று வச்சுக்கலாம். எங்கடா இருக்குது காட்ஜில்லா? அச்சோ கைஸ், காட்ஜில்லா இங்கே தான் பார்த்தேன். பார்த்தீங்களா, அது ஒரு தலை. கமான் காட்ஜில்லா, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். கைஸ், கமான், கொல்லுங்க. இன்னைக்கு மட்டும் நம்ம செத்தோம். இன்னும் கொஞ்ச நாளில் கைஸ், இப்போ பயந்தே போயிட்டேன் கைஸ். திரும்பி பார்த்தா அது காட்ஜில்லா ஆட்டம் இருந்தது அந்த மரம். சரி விடுங்க, இன்றைக்கி மட்டும் நம்ம செத்தோம். நான் மறுபடியும் அந்த காட்ஜில்லா வந்து ரிவெஞ்ச் எடுப்பேன் கைஸ். இந்த பில்டிங் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது.
காட்ஜில்லா தலை வெளியே தெரியுது, பில்டிங் ஆனால் இன்னும் உடையல. இந்த பில்டிங் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ எஸ், கொஞ்சம் முன்னாடி போ. எஸ், இந்த பில்டிங் சரியாக இருக்குங்க கைஸ். ஸோ இங்கேருந்து ஷூட்டாக கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோ பாருங்கள், தலை இங்கே தெரியுது. இங்கேருந்து அப்படியே சுட்டுக்கிட்டே இருந்தால் அது தெரியும். அது செத்துடும் கைஸ். அச்சோ, என்னடா இது, நம்மளை தள்ளி விட்டுருச்சு கைஸ். ஓனும் நம்ம கீழே விழுந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம ஹெச்பி இன்னும் ஃபுல்லாக தான் இருக்குது. நம்ம பில்டிங் மேலே விழுந்துட்டோம். ஓனோ கைஸ், நம்ம கீழே விழுந்துட்டோம், நம்ம செத்துட்டோம் கைஸ். நம்ம ரிவெஞ்ச் எடுப்போம் கைஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.